இல்ல அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்குன்றப்ப அவங்க கேட்கறதுல என்ன தப்பு கேப்பபிலிட்டி இருக்கு? நீங்க எத்தனை நாள் ஜெயிச்சிருக்கீங்க? ம். நான் என்ன சொல்றேன், அவங்க இன்னும் கண்டெஸ்ட் பண்ணாத 2 எலெக்ஷன் தான். வார்டு மெம்பருக்கும் கவுன்சிலர் எலெக்ஷன் மட்டும் தான் அவங்க நிக்கல. அதுலயே அவங்க நின்னு தோத்துட்டாங்கன்னா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, யாரால யார் வளர்ந்தாங்க அப்படின்னு. பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து எதுவுமே வந்து லாஸே இல்ல. உண்மையாவே லாஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்க 96ல பத்மநாபபுரம் தொகுதியில ஒரே ஒரு சீட் தான் ஜெயிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கும் நீங்க அதே இடத்துல தான் இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு லாஸ் இல்லைங்கிறது உண்மைதான். ஏன்னா அன்னைக்கு 96ல என்ன 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ இன்னும் கட்சி அப்படியே தான் இருக்குது. ஸோ அதை ஒரு ஆள் வளர்த்து கொண்டு வந்து எப்படியாவது ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடணும்னு முயற்சி பண்ணி 11 ஓட் இன்க்ரீஸாக இருக்கட்டும் 2024ல ஒரு தனி முயற்சி எடுக்கிறாரு. இவர் என்னன்னா பிஜேபி தமிழகத்தின் ஒரு முகமா வரணுங்கிறது இவரோட ஆசை. ஆனால் திராவிட பாஜகன்னு சொல்றாங்கல்ல, நானே அந்த விட புதுசாக தான் கேள்விப்பட்டேன் திராவிட பாஜக அப்படின்னு. ஏன்னா இவங்க வந்து ஒரு சாரார் வந்து எதிர் அவங்க திமுகவோட நேரடியாகவோ மறைமுகமாவோ இல்லை கூட்டணியிலேயோ ஏதோ ஒரு இதில் நீங்க டச்சில் இருந்துகிட்டே இருக்கும்போது அங்கே பாஜக தனித்து வளர்றதுக்கான வாய்ப்புகள் அங்கே கிடையாது. இவரோட என்னன்னா பாஜக தமிழகத்தின் அடையாளமா கொண்டு வரணும். இவ்வளவு நாள் பாஜக வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வெளில வந்ததுனாலே தனித்து வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தனித்து சொல்றீங்க. வளரணும் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 2024 எலெக்ஷன்ல அவர் ஓட் இன்க்ரீஸ் ஆகுது. நான் என்ன சொல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா, இவங்க டிஎம்கே ஏடிஎம்கே யாரோ ஒருத்தரை நீங்க டிபெண்ட் பண்ணியே நீங்க போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிஜேபியை நீங்க தனித்துவமா வளர்க்க முடியாது தமிழகத்துல. இவரோட எண்ணம், இவர் உள்ள வரும்போது இவரோட எண்ணம், இவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னவா இருந்ததுன்னா பிஜேபியை வளர்த்து கொண்டு வரணும். தான் அந்த பிஜேபிங்கிற பார்ட்டி தமிழகத்தின் முகமாக கொண்டு வரணுங்கிறதா எண்ணம். அப்படி இருக்கணும்னா நீங்க தனித்து போட்டிக்கிட்டா மட்டும்தான் அது முடியும்.